அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து ஒரு தீமையும் வராதான். தேவனிடத்திலிருந்து ஒரு தீமையும் வராதுன்னு வேதம் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அது சொல்லுது பாருங்க, எல்லா நன்மைகளும் தேவனிடமிருந்தே வருகின்றன. ஒவ்வொரு முழுமையான வரமும் அவரிடமிருந்தே வருகிறது. அவை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவற்றை உருவாக்கிய பிதாவிடமிருந்தே வருகின்றன. அவர் மாறுகிறது இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரியாயே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்பொழுது எப்படி இருக்கிறாரா? ஒரே மாதிரினா கொஞ்சங்கான உப்பு தண்ணியும் கொஞ்சங்கான நல்ல தண்ணியுமா தருவார்? இல்லை, எப்பொழுதும் தேவன் உனக்கும் எனக்கும் நன்மையை தருவார். ஆமென். நன்மையை தேவனிடத்திலிருந்து நீ பெறும்படிக்கு தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார தவிர தேவனிடத்திலிருந்து தீமையை பெறுவதற்கு அல்ல. ஆமென். மேலான நன்மையை தருகிற தேவன் அவர், உனக்கு தீமையை தருகிற தேவன் அல்ல. உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கிற தேவன் அல்ல. உன்னை சங்கடப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன்? நன்மையை தருகிற தேவன். ஏசாயா 5:20 வாசிங்க. 5:20 வாசிங்க. ஏசாயா 5:20 என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். பைபிள் எடு, வாசிங்க. 5:20 சீக்கிரம். தீமையை நன்மை என்று சொல்லுகிற முட்டா கூட்டம் இருக்குன்னு ஏசாயா சொல்றான். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமோ வெளிச்சத்தை இருளு என்றும் பார்த்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் இதை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. அதை சாதிக்கிறவன் என்ன? அதை சார்ந்து இருக்கிறவன், அதை நம்பி இருக்கிறவன், அவனுக்கு ஐயோ அடப்பாவி. இப்படியா வேதம் சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? தீமையை தீமை என்று சொல்லு அப்படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையை நன்மை என்று சொல்லுங்கள். பாட்டு மட்டும் பாடுவ. 1000 நன்மைகள் அனுதினம் எந்த வாழ்விலே. அடுத்தது சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுதா தீமையை எனக்கு தந்துட்டார். எப்படி தீமை தருவார்? பைபிளில் மனுஷனும் பைபிள் எழுதியிருக்கான்னு கொஞ்சம் யோசி. எவ்வளோ பற்றி சொல்லலாம் பைபிளில்? என்னை மாறா என்று, என்னை நகோமி என்று என்னை அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழைங்கள். ஏன்? என் வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. எல்லாரும் பஞ்ச காலத்தில் உன்ன மாதிரி தான் மூடிக்கிட்டு பெத்லகேமில் உட்கார்ந்துருந்தாங்க. நீ மட்டும்தானே எடுப்படுத்து எங்கே போன? மோவாப்புக்கு போன. மோவாப்பில் போய்கிட்டு முட்டிக்கிட்டு புருஷனை கொடுத்துட்டு 2 பிள்ளையை இழந்துட்டு இங்கே வரும்போது இவா பெத்லகேமுக்கு திரும்பி வரும்போது என்ன, என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், என்னை மாறா என்று அழைங்கள். காரணம், கர்த்தர் என் வாழ்க்கையிலே கசப்பை கொடுத்தார். இவா புத்தி கெட்டு போய் இவளே பண்ணிக்கிட்டு இவளே கர்த்தர் மேல பழிய போடலாமா? அங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்காரு. இவா சொன்னதை எழுதி வச்சிருக்கு சரித்திரம். அல்லேலூயா. இப்போ புரியுதா? அப்போ வேதாகமத்தை நீ வாசிக்கும் போது வேதாகமத்தின் தன்மையை தெரிந்து கொள்ளணும். எப்படின்னா, இது மனிதர்களாலேயும் எழுதப்பட்டது, ஆவியினால் எழுதப்பட்டது. ஆவியானவரால் எழுதப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, மாம்சத்தில் தொடங்கின நீங்கள் ஆவியில் தொடங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறீங்களேன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, விசுவாசத்தில் தொடங்கின நீ மாம்சத்தில் அவிசுவாசத்தில் தொடங்குறிய முடிக்கிறிய அப்படின்னு சொல்கிறது தான் பைபிளில் விசுவாசத்துக்கு ஏதுவான எழுதப்பட்டது.